அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆன்மீக தகவலா பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் வரக்கூடிய திருக்கார்த்திகை தீப விரதம் எப்படி இருக்கிறது? அத பத்தின சில ஆன்மீக தகவல் தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். திருக்கார்த்திகை விரதம் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. இன்னைக்கு வியாழக்கிழமை வந்து இன்னைக்கு பரணி நட்சத்திரம். ஸோ பரணி தீபம் ஏற்ற நன்னாள் இன்னைக்கு. நாளைக்கு திருக்கார்த்திகை தீபம். இந்த அன்னைக்கு நம்ம வந்து பகல் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவங்க, பால் பழங்கள் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம விரதம் இருக்கலாம். திருக்கார்த்திகை தீப திருநாள் வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து 13ஆம் தேதி கொண்டாடப்படுது. அன்றைய தினத்தில் வீடுகளில் நம்ம விளக்கேற்றி எல்லாம் வழிபடுவோம். கோவில்களையும் விளக்கேற்றி வழிபடுறது சிறப்பான வழிபாடுகள்லாம் நடக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். சிவபெருமான் வந்து ஜோதி வடிவமாக காட்சி அளித்தது இந்த திருக்கார்த்திகை மாசத்துல அப்படிங்கிறதால இந்த திருநாளை ஒட்டி தான் நம்ம வந்து இந்த கார்த்திகை தீப திருநாளை ஒட்டி தான் நம்ம விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபட்டு நம்ம வாழ்வை வளப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதான் உண்மை. இந்த விரதம் இருக்கும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீப திருநாளுக்கு முன்தினமான இன்னைக்கு பரணி நட்சத்திரம் அன்று நம்ம வந்து பகல் நேரத்தில் மட்டும் ஒரு வேளை உணவு சாப்பிடணும். அதாவது இப்போ மத்தியானம் மட்டும் சாப்பிட்டுக்கணும். மறுநாள் அதிகாலையில் வந்து நம்ம நீராடி இறைவனை வந்து வழிபட்டு தண்ணீர் மட்டும் குடிச்சிக்கணுங்க. அன்னைக்கு முழுவதும் நம்ம வந்து உணவை தவிர்த்துட்டு இரவு வந்து நம்ம வந்து சிவபெருமான் கோவிலுக்கும் முருகப்பெருமானை கோவிலுக்கும் சென்று நம்ம வந்து அவங்கள தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்துடணும், தரிசிச்சுட்டு வந்துடணும். மறுநாள் காலையில் நீராடிட்டு பால் அருந்தி விரதத்தை வந்து நம்ம நிறைவு செஞ்சுக்கணும். பகல் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவங்க பழங்கள் சாப்பிட்டோ இல்லை ஜூஸ் அந்த மாதிரி குடிச்சிட்டோ நம்ம வந்து விரதம் இருக்கலாம். இந்த கார்த்திகை தீப விரதத்தை வந்து தொடர்ந்து 12 ஆண்டுகள் நம்ம இந்த விரதத்தை கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு மறுபிறப்பே இல்லை. சந்ததியினர் வந்து நம்மளுடைய சந்ததியினர் பெரும் புகழோடு வாழ்வாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த ஆண்டு பரணி நட்சத்திரம் வந்து நமக்கு இன்னைக்கு தொடங்கி இருக்கு. அதனால விரதம் இருக்கிறவங்க இந்த விரதத்தை வந்து தொடங்கி இன்னைக்கு காலையிலேருந்து தொடங்கி இருப்பீங்க. நாளை மறுநாள் மாலையில் விளக்கேற்றி வழிபாடுகளை முடிச்ச பின் நீங்கள் வந்து விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். அதோடு கூட இந்த அன்னைக்கு நம்ம முருகப்பெருமானை வந்து நம்ம எப்படி வழிபடுறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்கலாம். இந்த இழப்புக்களை ஈடு செய்யும் இந்த விரதத்தை வந்து நம்ம எல்லோருமே வந்து வாழ்க்கையில் கடைபிடிச்சு வளம் பெறலாம். அதனால் கந்தன் புகழ் பாடி கார்த்திகையை கொண்டாடினால் எந்த நாளும் இனிய நாளாகத்தாங்க அமையும். முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் தான் இந்த திருக்கார்த்திகை திருநாள். திருக்கார்த்திகை நாள் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செஞ்சு வழிபடுறதோட விரதம் இருந்து வழிபட்டால் அந்த முத்துக்குமரன் முத்தான வாழ்க்கையை நமக்கு அமைச்சு கொடுப்பான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எல்லா மாதங்களிலும் கார்த்திகை நட்சத்திரம் வந்தாலும் கார்த்திகை மாதம் வரும் கார்த்திகை நட்சத்திரம் தான் நம்ம திருக்கார்த்திகை அப்படின்னு சொல்கிறோம். அந்த இனிய திருக்கார்த்திகை திருநாள் வந்து இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் நம்ம 13ஆம் தேதி நாளைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. ஸோ அதற்கு முதல் நாள் நம்ம வந்து பரணி தீபம் இன்னைக்கு நம்ம செய்கிறோம். பாவங்களை போக்கும் பரணி தீப வழிபாட்டினை வந்து நம்ம வந்து மேற்கொள்கிறோம். நட்சத்திரத்தின் பெயரும் மாதத்தின் பெயரும் ஒன்று அமையிறது தான் இந்த மாதத்தின் மட்டும்தான் இந்த பரணி தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரணி தரணி ஆளும் அப்படின்னும் சொல்லுவாங்க, ஒரு பழமொழி இருக்குது. அதனால் பரணி நட்சத்திரத்தன்னைக்கு நாம் முருகப்பெருமானை வழிபட்டால் இந்த தரணியை ஆளக்கூடிய யோகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் ஒரு ஐதீகம் இருக்குது. கலியுகத்தில் பாவங்கள் அதிகரிக்கும் என்று புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. நாம் செய்த பாவங்கள் எல்லாத்துக்குமே பரிகாரமாக தான் ஆலயங்களுக்கு போய் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறோம். பரணி தீபத்தன்னைக்கு விநாயகர், முருகப்பெருமான், நந்தீஸ்வரர், உமாமகேஸ்வரர் இந்த வழிபாட்டையும் நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா மறுநாள் நமக்கு வந்து திருக்கார்த்திகையும் வருகின்றது இல்லையா? அதனால் அன்றைய தினம் முழுமையாக நம்ம வந்து கந்தன் புகழ் பாடி கைகூப்பி கந்தனை தொழுது வந்தால் வந்த துயரங்கள் வாசலோடு போயிருங்க. வருங்காலம் நமக்கு நலமாக அமையும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. தீபம் ஏற்றுறதுனுடைய முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும் இந்த நாள் தான் திருக்கார்த்திகை நாள் அப்படின்னு சொல்லுவோம். திருக்கார்த்திகை முதல் நாள் வரும் பரணி நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம மாலையில் நம்மளோட இல்லங்களில் விளக்கேற்றி வைத்தால் உன்னதமான வாழ்க்கை அமையும். வீட்டில் நல்லெண்ணெயிலும் ஆறுமுக பெருமான் சன்னதியில் இலுப்ப எண்ணெயிலும் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது மரபு. வீட்டில் விளக்கேற்றும் போது நம்ம படிக்கு 3 விளக்கு ஏற்றணும். மறுநாள் திருக்கார்த்திகை அன்னைக்கு வீடு முழுவதும் சுத்தம் செஞ்சுட்டு முருகப்பெருமானை நம்ம வந்து
வரவேற்கணும். பூஜை அறையில் முழு முதற் கடவுள் விநாயக பெருமானின் படத்தோட அவரது தம்பியான் முருகப்பெருமானின் படத்தையும் வச்சு நம்ம மாலை சூட்டணுங்க. அதுக்கு பஞ்சமுக தீபம் ஏற்றி வழிபடணும். அதில் 5 வகையான எண்ணெய் ஊற்றி கந்தனுக்கு பிடித்த கந்தரப்பத்தை நெய்வேத்தியமாக வைத்து கந்தனுக்குரிய பதிகங்களும் சண்முக கவசம் திருப்புகள் போன்றவற்றை பாராயணம் செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை இனிமையாக அமையும். இந்த கார்த்திகை திருநாளில் அன்னதானம் செஞ்சோம் அப்படின்னா ஆச்சரியப்படத்தக்க சம்பவங்கள் நமக்கு நடைபெறும். காக்கைக்கும் உணவளிக்கணுங்க. இந்த நாளில் ஜோதி வடிவமான இறைவனை நினைச்சு சிவாலயங்கள் தோறும் சொக்கப்பனை ஏற்றி வழிபாடு செய்வாங்க. அதிலுள்ள கூம்பு அனலில் எரிந்து முடிந்ததும் அதை எடுத்து நம்ம வீட்டில் வச்சு செடிகள் வளரும் இல்லையா, அந்த தோட்டத்தில் நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த காய்கனிகள் எல்லாமே அதிகமாக விளையும். இந்த விரதத்தின் மூலமாக தான் அருணகிரிநாதர் முருகப்பெருமானின் அருளை பெற்றார். இழப்புக்களை ஈடு செய்யும் இந்த விரதத்தை எல்லோரும் கடைபிடிச்சு நம்ம வாழ்க்கையில் வளம் பெறலாம். அதனால கந்தன் புகழ்பாடி நாளை கார்த்திகை விரதத்தை கொண்டாடினால் எந்த நாளும் நமக்கு இனிய நாளாகத்தாங்க அமையும் என்ற இந்த நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.